நாங்கள் இதை ஒதுக்கியே வைக்கிறோம். ஏன்னா மக்களை நாங்கள் முட்டாள் ஆக்குறதுன்னு நாங்கள் முடிவெடுத்து தானே நாங்கள் பாலரை போடுறோம். இந்த ஸ்கின் கேன்சர் அல்லது இந்த ஸ்கின்னில் வர பாதிப்புகள் இதுகள் வரும்போது எங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுரும். இப்போ வரைக்கும் என்னுடைய நிறக்குறைவால் நான் எங்கேயுமே ஒதுக்கப்பட்டதோ அகற்றப்பட்டதோ இல்லை. அதுதான் என்ன முன்னிலைப்படுத்தி ஸ்டேஷனில் கேட்காம கொண்டு பெட்டில் படுக்க வச்சுட்டிங்களா இருந்தால் பெட்லேருந்து தலை உடம்பு தூக்கி கீழே போடும். அப்போ அந்த கிளையண்ட்டோட லெவலை பொறுத்தது அவங்க மீண்டு வாரது. நமக்கு வராத வரைக்கும் சரி, நமக்கு வந்துருச்சுன்னா சத்யபிரியா ஸ்டோரிஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். சமூகத்தில் நடக்கிற பல்வேறு விஷயங்கள் பற்றி நாங்கள் பெரிதாக விழாவாரியாக விளக்கமாக பேசுவது கிடையாது. ஏன்னா அதில் பல சிக்கல்கள் வரும், பிரச்சனைகள் வரும், அல்லது யாராவது பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு நாங்கள் எப்பயுமே உண்மையான நேர்மையான விரிவான சில விடயங்களை பேசுகிறத தவிர்த்துக்கிட்டே வரோம். ஆனால் அது சமூகத்திற்கு நல்லதில்லை அப்படின்னு ஒரு கட்டத்தில் யோசனை வந்தது. சரி, சத்யபிரியா ஸ்டோரிஸ் மூலமாக இந்த சமூகத்தில் உள்ள பல விடயங்கள் தொடர்பாக விளக்கமாக பேசலாம் அப்படின்றதுல இன்றைக்கும் ஒரு எபிசோட் ரெடியாக இருக்குது. பெண்கள் அழகாக இருக்கிறதுனா என்ன அப்படின்னு வரும்போது அவங்க ஆரோக்கியமாக நீண்ட கூந்தலோட நல்ல ஸ்கின்னோட ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் தான் முந்தி நாங்கள் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளத்தோல், கலர் பண்ண ஹேர், ஐப்ரோஸ் மைக்ரோபிளேடிங் அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. அப்புறம் லிப் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்லலாம், இப்போ சமந்தா மாதிரி பெரிய உதடுகள், அப்புறம் இந்த சின்னெல்லாம் பெருசாக்குறது அல்லது அதுக்கு இன்ஜெக்ட் பண்ணுறது, இன்னும் பல விஷயங்கள், இந்த நெயில் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். அண்மை காலமாக இது ரொம்ப பிரபல்யம். பெண் பிள்ளைகள் அழகாக இருக்கணும்னாலே நான் நினைக்கிறேன் ஸ்கூல் போகிற காலத்தில் இதை தொடங்கிடுறாங்க. ஆனால் எங்களோட நியூஸுகளில், கவர்மெண்ட் வெளியிடுற நியூஸுகளில் மாதத்துக்கு ஒரு தடவை சரி இந்த க்ரீம்களை பாவிக்காதீங்க, வெள்ளையாகிறதுக்கு மினக்கடாதீங்க, கண்ட ட்ரீட்மெண்ட்ஸுக்கு போகாதீங்க, செர்டிஃபைடான ஒரு பியூட்டிஷியன்ட்ட நீங்கள் போகணும், அல்லது நீங்கள் இன்ஜெக்ஷன் மாதிரி ஏதாவது எடுக்க போகிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் முதல் ஸ்கின் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும், இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. நீங்கள் சொன்னால் சொல்லுங்கள், அதெல்லாம் எங்கள் காதிலே விழாது அப்படின்ற மாதிரி தான் எங்களுடைய சமுதாயம் இருந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த ஸ்கின் கேன்சர் அல்லது இந்த ஸ்கின்னில் வர பாதிப்புகள் இதுகள் வரும்போது எங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுரும். சரியா? இந்த பம்பளப்பிட்டி பிரதேசங்களில், அதே மாதிரி நான் நினைக்கிறேன் கொழும்பை சுற்றின பல பிரதேசங்களில் நாங்கள் கேள்விப்பட்டது, இந்த இன்ஜெக்ஷனை ஏற்றிட்டு கொஞ்ச நேரம் படுக்க வச்சுட்டு எழுப்பி பார்க்கும்போது ஒரு மருத்துவருக்கு அது ஆச்சு. அவங்க அழகாகணும்னு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு மூச்சடிக்க இல்லாமல் கடைசியில் இறந்து போனாங்க. அதே மாதிரி முகம் விகாரம் ஆகிறது. சரியா? அது இன்னொரு பம்பளப்பிட்டியில் இன்னொரு பிரதேசத்தில் அண்மை காலமாக ஒரு வீடியோஸ் கூட வெளிவந்தது. அழகாக இருந்த ஸ்கின்னை இன்னும் கிளியர் ஆக்கி தாரேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபல்யமான ஒரு ஸ்கின் ட்ரீட்மெண்ட் சென்டரில், கிளினிக்கில் அவங்களுடைய வாழ்க்கையே மாறி போன ஒரு கதை. இப்படி பல இருக்குது. நமக்கு வராத வரைக்கும் சேஃப், நமக்கு வந்துருச்சுன்னா அப்போ அழுது புலம்பி திரும்ப சில விஷயங்களை பெற முடியாது. இன்றைக்கி இந்த பியூட்டி ஃபீல்டில் உள்ள பல குறை நிறைகளை பற்றி ஓப்பனாக தெளிவாக விரிவாக பேசுவோம். சரியா? அதுக்காக வந்திருக்கிறாங்க. ஸ்ரீலங்காவில் குறிப்பிட்ட சில பேர் தான் இந்த குவாலிஃபிகேஷனோட இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க மட்டும்தான் சில விடயங்களை ஸ்ரீலங்காவில் செய்யலாம். ஆனால் இப்போ எல்லாருமே செய்கிறாங்க. வீதிக்கு வீதி, ரோட்டுக்கு ரோடு, டவுனுக்கு டவுன் நிறைஞ்சு வழிஞ்சு இருக்கிறாங்க பியூட்டிஷியன்ஸ். நீங்கள் எல்லாருமே இதை கொஞ்சம் பார்க்கணும். கெமிக்கல் காஸ்மெட்டாலஜிஸ்ட், அதே போல் லெக்சரர், பேராசிரியர் சூரிய பிரதீபா சூரியமூர்த்தி எங்களோட இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம் பிரியா. சும்மா இருக்கிறீங்களா? நல்ல சுகம், நல்ல சுகம். பியூட்டிஷியன் இவ்வளோ குவாலிஃபைட், ஆனால் நீங்கள் எப்படி வெள்ளத்தோல், கலர் பண்ண ஹேர் அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் காணலையே. இதை கடந்த 20-25 வருடங்களாக என்னை பார்க்குற எல்லாருமே கேட்குற கேள்வி, படித்தவன் அதை செய்ய மாட்டான்னு நிற்கிறது. ஏன்னா உங்களுக்கு இன்னும் அவுட் தெரியும். ஏன்னா உங்களோட ஸ்கின்னுக்குள்ளே என்ன நடந்தது, எனக்கு என்னுடைய கலர், என் மெலனின் தான் எனக்கு பாதுகாப்பு. அந்த மெலனினை நான் வெளியில் போட்டுட்டு நான் ஸ்கின் கேன்சரோட தெரியறதுக்கோ அல்லது நான் எனக்கு எதுக்கு இந்த நிறமாற்றம் இந்த வரைக்கும் என்னுடைய இந்த விழா காலத்தில் இந்த சின்ன சைல்ட்ஹுட்டாக இருக்கட்டும் அல்லது நான் ஒரு வளர்ந்த பருவத்திலே ஆகட்டும் இப்போ வரைக்கும்
என்னுடைய நிறக்குறைவால் நான் எங்கேயுமே ஒதுக்கப்பட்டதோ அகற்றப்பட்டதோ இல்லை. அதுதான் என்ன முன்னிலைப்படுத்தியிருக்கு. ஸோ அப்படியான அந்த அழகான நிறத்தை நான் ஏன் இழக்கணும்? இப்பயுமே எனக்கு சில நேரம் ஏதாவது நான் கொஞ்சம் வெளியில் போக இல்லை அல்லது இன்னும் ரெகுலரான ஸ்கின் கேரை செய்தால் லைட்டாக ஃபேர் ஆயிடும். எனக்கு அதுவே கொஞ்சம் கஷ்டமாக காசு இல்லாதெல்லாம் இல்லை. நீங்க எல்லாம் பார்லர் செய்றீங்க பாருங்க, இது ஏன் நீங்க இப்ப நினைச்சா கூட செய்யலாமே. அதுக்கு பின்னால் இருக்கிற பக்க விளைவுகளை அறிஞ்சதுனால தேவையில்லைன்னு யோசித்தேன். ஃபேராக இருக்கிறதுக்கு என்ன அவசியம்? நீங்கள் உங்களோட ஸ்கின் நீங்களாகவே இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கான அடையாளம் அங்கே இருக்கு. அப்போ நான் ஃபேர் ஆகிட்டு உங்களுக்கு முன்னால் வந்தால் நீங்கள் யாருன்னு என்ன கேட்பீங்க? அப்படி நிறைய பேர் கேட்டதை நான் பார்த்தும் இருக்கேன். அது என்னத்துக்கு அந்த நிறமாற்றம் என்ன தேவைக்காக நான் எனக்கு விளங்கினேன். ஏன்னா கடவுள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற அழகான நிறம் இதை நீங்கள் பாலிஷாக வச்சுருந்தா அதாவது கிளியர் ஸ்கின்னாக ஒரு பார்க்குறதுக்கு லட்சணமாக நீங்கள் வச்சது. இப்போ நான் இதுவே டெட் செல்ஸை நான் ரிமூவ் பண்ணாமல் ஏன்னா ப்ராப்பராக ஸ்கின் கேரை நான் எடுக்காமல் நான் இருந்தால் அது உண்மையில் பார்க்க என்னில் ஒரு டல் லுக் கொண்டு இருக்கும், பிரகாசமாக இருக்காது. ஸோ நான் அதை மெயின்டைன் பண்ணி விருப்பம்ண்டா என்னுடைய என்ன சொல்லுவாங்க எங்களோட மணிக்கட்டில் இருக்கிற நிறம் எங்களோட முகத்துக்கு கொண்டு வரலாம்ட்டு. ஸோ என்னுடைய மணிக்கட்டின நிறத்துக்கு நான் இந்த முகத்தை கொண்டு வரதுக்கு நான் ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு அதுக்கு நேரமும் இல்லை, எனக்கு தேவையும் இருக்கலாம். அதுதான் உண்மை பிரியா. இப்போ இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எதை நீங்கள் ஓப்பன் பண்ணாலும், யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் 2 நாளில் வெள்ளையாகிறீங்களா, 3 நாளில் வெள்ளையாகிறீங்களா சொல்லி வீட்டில் இருக்க சும்மா இருக்கிறவங்க எல்லாம் பேஸ்ட்டை போடுங்க, அதை போடுங்க, கோப்பியை போடுங்க, மிக்ஸ் பண்ணுங்க, பூசுங்கன்னு சொல்றாங்க. எனக்கு கோப்பி ஒத்துக்கொள்ளாட்டி அதுதான் அவங்கள்ட்ட இருக்கிற அந்த இன்செக்யூர்டாக, அதாவது எங்களை நாங்கள் முதல் மதிக்க பழகணும். எங்களில் இருக்கிற ப்ளஸ்ஸை நாங்கள் பார்க்கணும். எங்களோட நிறத்தில் இருந்து நான் என்னுடைய டேலண்ட் தான் வெளியில் வரணும். என்னுடைய ஆளுமையன்னு நான் சொல்கிறது ஆள் பாதி ஆடை பாதி இருக்குது. அதில் நாங்களோட கல்வி அறிவும் இருக்குது. ஆனால் உங்களோட எந்த ஸ்கின்னாக இருந்தாலும் அந்த ஸ்கின்னை நீங்கள் கிளியராகவும் பியூராகவும் வச்சிருந்தேன். உங்களோட இதயம் சுத்தமாக இருந்தாலே உங்களோட முகம் அவ்வளோ பிரகாசமாக அழகாக இருக்கும். இருந்தாலே அது பாட்டுக்கு ரத்த ஓட்டம் நல்லா இருக்குது. எவ்வளோ ஒயிட்டாக க்ரீமை போட்டு மறைச்சாலும் இந்த இதயம் ஊத்தியாக இருக்கும்போது அந்த இதயம் சுத்தம் இல்லாமல் இருக்கும்போது அதில் எந்த யூஸும் இல்லை. ஸோ இதயம் சுத்தமாக இருந்தால் காணுமென்று நான் நினைக்கிறேன். இப்போ இது நைஸ் டாக். இப்போ நாங்கள் இதை பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் பேசணும். இப்போ நிறைய நெகட்டிவான விஷயங்கள் பேசுவோம், சரியா? அதில் யாரையும் குத்தி காட்டி ஒரு பக்கமாக பேசுறது அப்படின்ட்டு இல்லை. நீங்கள் பேசுறது இங்கே உள்ள பியூட்டி ஃபீல்டை விரும்புகிற அல்லது அழகுக்கலை நிலையங்களுக்கு போக விரும்புகிற பெண்களுக்கான அறிவுரை, சரியா? நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விடயம், சரியா? பெண்களே ஆண்களே நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. இதுதான் சிஸ்டம். இதை தாண்டி நீங்கள் அந்த சந்துக்குள்ளே இருக்கிற ஒரு பியூட்டி பார்லரில் ஒரு இன்ஜெக்ஷன் ஏற்றுறாங்க. அந்த இன்ஜெக்ஷனை ஏற்றுனா அது மல்டிவிட்டமின், வேற ஒன்றும் இல்லை, மல்டிவிட்டமின் ஏற்றுனா நீங்கள் 3-4 நாளில் வெளியாயிடலாம். அப்போ 3-4 நாளில் திரும்ப போகிறாங்க, போய் சொல்கிறாங்க ஏற்றுனாங்க, ஆனால் அவ்வளோ பெரிய எஃபெக்ட். அப்போ உங்களுக்கு இது வேலை செய்யலை. இன்னொரு 20,000 கூட கொடுத்தீங்கன்னா இது நடக்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். பிரியா, எங்க நாட்டுல இது இப்படி நடக்குதா? எங்க நாட்டுல தான் சொல்றேன், நான் வெளிநாட்டுல சொல்லல. இன்னொரு 20,000 கொடுத்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கான, ஏன்னா உங்களோட மெலனின் இது கூட, அப்போ இது அது குறைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நாங்கள் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து இதை விட கொஞ்சம் நல்ல கலர் வரும். அப்போ அது வராது. அப்போ டக்குன்னு திரும்ப போய் சொல்லுவாங்க, அப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி செய்யலை, வெயிலில் போயிருக்கு. அப்படி இது ஒரு காசு உடைக்கலுக்கான வழி. ஆனால் அந்த இன்ஜெக்ஷன் என்ன, அது நாங்கள் எங்களோட உடம்புக்குள்ளே ஏற்றுறோம், எவ்வளோ பிரச்சனை வரும் யோசிச்சுருக்கிறீங்களா எப்பயாவது? முதல்ல சூரிய பிரதீபா உங்களுடைய இந்த கெமிக்கல் காஸ்மெட்டாலஜிஸ்ட் லெக்சரர் இதோட ப்ரீஃபை நாங்கள் சின்னதாக ஒருக்கா பார்ப்போம். எஸ், நான் இப்போ கடந்த 2016ஆம் ஆண்டில் இருந்து கிளினிக்கல் காஸ்மெட்டாலஜிஸ்ட்னு சொல்கிறது. அதாவது நீங்கள் ஆரம்ப நிலையில் எங்களுடைய இலங்கையில் அல்லது எங்களுடைய ஏசியன் நாடுகளில் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்களாக இருந்தால் இந்த அழகுக்கலை துறை ஒரு கற்பித்தல் முறை மூலமாக பெரிய அளவில் இருக்கையில், ஸ்பெஷலி ஸ்ரீலங்காவில். இப்போ எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்குல்ல? இப்போ ஒரு 2000ஆம் ஆண்டுகள் வரைக்குமே கூட அதை பற்றின கல்வி பற்றிய விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் மிக குறைவு. அப்ப பெரிய ரிச்சான ஃபேமிலியில் உள்ளாக்கள் மட்டும் போய் வந்தாங்க. அதுவும் ரொம்ப குவாலிஃபைடானவங்க ரொம்ப ரேர். ஸ்ரீலங்காவில் நீங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 பேர் தான் இருந்தவங்க. ஒரு 95, 98 அப்படியான இயர்ஸில் அப்போ தான் பூமப் ஆகிக்கொண்டு வருது. அப்போ அந்த நேரம் பிரபல்யம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணப்பெண் அலங்காரம் மட்டும்தான். அதை விட போகிறதா இருந்தால் இப்போ எங்களோட பாட்டி வீட்டில் நாங்கள் என்ன செய்தோமோ அதையே பார்லரில் தான் செய்தாங்க. நாங்கள் இப்போ ஹேர்பலில் என்னென்ன செய்து எங்களோட இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கேரட்டை அரைச்சி பூசுறது, கடலை மாவை பூசுறது, இப்போ பசிப்படத்தை பூசுறது, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் இயற்கையாக செய்ததை நாங்கள் இன்றைக்கு வேலைக்கு போகிற பெண்கள் அதிகரித்ததன் காரணமாக அது ஹேர்பலாக அறிமுகமாச்சுது. நான் நினைக்கிறேன் என்னுடைய சிஸ்டருக்கு 94-95 அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக அவங்களுக்கு நிறைய பிம்பிள்ஸ். இப்போ நாங்கள் இந்தியாவில் டிஸ்பிளேஸ் ஆகி போய் வந்தவங்க நாங்கள். ஸோ அவங்களுக்கு அந்த வெதர் சேஞ்சோ என்னமோ 92-93 அவங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக சரியான பிக்மெண்டேஷனும் ஆக்னீஸும் இருக்கும்.
ஸோ அதுக்கு கிளம்போல இருந்துச்சு. அந்த நேரம் அங்கே ஹேர்பல் தான் இருந்தது. அதுவும் ஹேர்பல் எப்படின்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை, பவுடர்ஸை மிக்ஸ் பண்ணி போட்டு கொடுத்து விடுவாங்க. இதை போய் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஸோ அந்த வீட்டு வைத்தியம் தான் அப்போ இந்த 92, 93, 95 அப் டு 90, 98, 95 வரைக்குமே எங்களோட ஹேர்பலை தான் நாங்கள் பேக் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி ஃப்ரிட்ஜில் மெயின்டைன் பண்ணி தான் பாவிக்கிற ஒரு நிலைமை தான் ஸ்ரீலங்காவில் இருந்ததே தவிர க்ரீம்ஸாக வரையில. நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது 2004 to 2003 நான் என்டர் பண்ணும்போது பியூட்டியில் மேக்கப் இண்டஸ்ட்ரி பெரிய அளவில் ஓரளவுக்கு வந்திருந்தது. பிரைடல் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பூமப்பாக இருந்தது. பட் ஸ்கின் கேர் இருக்கே, ஏன்னா எங்களுக்கு நாங்கள் ஸ்கின் கேர் இருக்க வேண்டிய தேவை இருக்கலைன்னா அப்போ வரைக்கும் நாங்கள் யாருமே எங்களுடைய வாழ்க்கை முறையில் ஒரு நேர்மையான வாழ்க்கை முறை இருந்தது. எப்போ நாங்கள் இந்த அவசர யுகத்துக்குள்ளே போனோமோ எங்கள் எல்லாருக்குமே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டுன்ற இன்ஃப்ளூயன்ஸ் வந்துச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் எப்படி குயிக்காக எல்லாமே குயிக்காக இன்ஸ்டன்ட்டுக்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயுமே போகும்போது எங்களுக்கு இந்த ஸ்கின்னோட மெயின்டெனன்ஸில் வந்து ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையிலே நீங்கள் நார்மலாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரியே மார்னிங் செய்ய வேண்டிய CTM ரொட்டீன் அண்டு இருக்குது, கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங் அண்டு மார்னிங் நைட். இது ரெண்டே நீங்கள் ப்ராப்பராக ஒரு ஒழுங்கான ப்ராடக்டை வச்சு பாவிப்பீங்களா உங்களுக்கு எந்த ஒயிட்னிங் க்ரீம் எவ்ரி சாட்டர்டே ஆயில் பாத் எடுப்பீங்கன்னா எந்த க்ரீமும் அடிஷனலாக தேவையில்லை. சீயாக்கா வெந்தயம் ப்ராப்பராக பண்ணுங்க, உங்களுக்கு எந்த அடிஷனலான ஸ்கின் கேரும் தேவையில்லை. பட் யார் அதை செய்கிறோம்? 80-90 வயசு பாட்டிமாரே இப்போ பார்த்தாலும் ஸ்கின் சும்மா அப்படி இருக்கும், சுருக்கம் தவிர. ஆனால் நம்மட பிள்ளைகளுக்கு முகம் முழுக்க பிம்பிள்ஸும் கண்ணை சுற்றி அப்படி ஒரு கருவடை. ஏன்னா இந்த ஸ்கின்னுக்கு நான் என்ன இப்போ ரீசெண்டாக வந்திருக்க இந்த மெஷினரிஸோட பிரச்சனையிலேயே இன்ஃப்ளூயன்ஸ்லேயே நான் சொல்கிற விஷயம், நீங்கள் அப் டு 30 இயர்ஸ் வரைக்கும், அப் டு 30 தான் 30 இயர்ஸ் வரைக்கும் ஏன் ஸ்கின்னுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்க? யார் இந்த மெயின்டெனன்ஸ் உங்கள்கிட்ட கேட்டது? தேவையே இல்லை. நீங்கள் நார்மல் ஸ்கின் கேரை எடுத்துகிட்டே போதுமே தவிர 30+ தான் எங்களுக்கு இந்த கொலாஜன்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறையத்துவாங்க. அப்போ எங்களோட பாடியில் நான் சொல்கிறது எப்படின்னா, ஒரு பைக்கை நீங்கள் வாங்குறீங்க, பைக் எத்தனை கிலோமீட்டர் ஓடினா அப்புறம் சர்வீஸ் பண்ண சொல்லுவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட 1000 கிலோமீட்டர்ஸ் 3000 கிலோமீட்டர்ஸ் போக ஒரு சர்வீஸுக்கு போகணும். அது மாதிரி நாங்கள் 30 இயர்ஸ் வரைக்கும் ஓடலாம். அது வரைக்கும் எங்களோட ஸ்கின்லேயோ எங்களோட ஹேர்லேயோ எந்த டேமேஜஸும் 99% வராது. நீங்கள் உங்களோட சைல்ட்ஹுட் ப்ராப்பராக இருந்தால், இப்போ வந்து நிறைய பேர் சைல்ட்ஹுட்டே வந்து நிறைய இன்ஸ்டன்ட் ஃபுட்டோட போகும்போது அவங்களுக்கு மேபி தேவைப்படலாம். பட் இயற்கைன்ற அமைப்பில் ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைய வயிற்றில் வச்சுருக்கும் போது கொடுக்குற அந்த உணவு எங்களோட 30 வயசு வரைக்கும் எங்களை கொண்டு போகும். அதுக்கிடையில் அம்மா அதை பராமரிப்பா. உண்மையில் எங்களோட 20 இயர்ஸ் வரைக்கும் நாங்கள் எங்களோட அம்மா அப்பாவோட கேருக்குள்ளே தான் நாங்கள் இருப்போம் எப்பயுமே. அப்போ அடுத்த ஒரு 10 இயர்ஸ் எங்களோட இண்டிவிஜுவல் கேரில் போகும்போது நீங்கள் 30+ வரும்போது தான் உங்களுக்கு ஸ்கின் கேர் அடிஷனலாக தேவைப்படுது. அப்போ தான் நீங்கள் அடிஷனலாக வேறொரு புது ப்ராடக்ட்டுக்கு, இப்போ ரிங்கிள் இருந்தால் ரிங்கிளுக்கு, பிக்மெண்டேஷன் இருந்தால் பிக்மெண்டேஷனுக்கு, டேண்ட்ரஃப் இருந்தால் டேண்ட்ரஃப், இதை அடிஷனலாக உங்களுக்கு தேவை இருந்தால் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹைட்ரா ஃபேஷியல் ஒன்று அறிமுகமாகி 2-in-1, 18-in-1 மெஷின், 5-in-1 மெஷின் இருக்கிற மிஷின் எல்லாத்தையும் அத்தனை டூல்ஸையும் அந்த ஃபேஸில் யூஸ் பண்ணுறாங்க. என்னத்துக்கு யூஸ் பண்ணுறீங்க? என்ன செய்ய அது வெள்ளை? அதாவது அது எனக்குன்னா உண்மையாக அது நானும் இப்போ 24 வருஷம் ஆச்சு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து, நாங்கள் படிக்காத மிஷினரிஸ் இல்லை. இது என்ன தேவைக்கு? இப்போ உங்களுக்கு ஒரு ரிங்கிள் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒரு பிக்மெண்டேஷன் இருந்தால் யூஸ் பண்ணலாம், அல்லது உங்களுக்கு அக்னி ப்ராப்ளம் இருந்தால் யூஸ் பண்ணலாம். நீங்கள் டட்டு போட்டுட்டீங்க, டட்டுவை அழிக்கணுமா, அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஒன்றுமே இல்லாமல் இப்போ மற்றது நாங்கள் இன்னும் ஒன்று செய்வோம், டைம் கன்சியூம். இப்போ ஒரு நார்மல் ஹேண்ட் மசாஜ் செய்தால் ஒரு 20 மினிட்ஸ் தேவையாண்டா, அதே மெஷினில் செய்தீங்கன்னா நீங்கள் 5 மினிட்ஸில் முடிக்கலாம். கையில் கிடைக்கிற அந்த வார்ம் வந்து உண்மையிலேயே அது ஒரு தெரப்பி. ஏன் எங்களை பியூட்டி தெரப்பிஸ்ட்ன்னு சொல்கிறோம். தெரப்பியோட மீனிங் என்ன? குணமாக்கும் சக்தி அந்த ட்ரீட்மெண்ட்லேயே இருக்குது. மற்ற அம்மா வீட்டில் மாவு பிணையிற இப்போயும் நாங்கள் மாவு பிணைஞ்சி கையால் தான் சமைச்சு கையால் தான் சாப்பிட்றோம். ஏன்னா எங்களோட கைக்கு அவ்வளோ பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் அந்த டச் பண்ணி உங்களோட கிளையண்ட்டில் நீங்கள் ஹீல் பண்ணும்போது ஒவ்வொரு கைக்கும் ஒரு சொல்லுவாங்க, டாக்டர்ஸ்லேயுமே கூட கைராசி இருக்கிறவங்க இருப்பாங்க. அதே மாதிரி உங்களோட தெரப்பிஸ்ட்லேயுமே அவங்க கை வச்சு உங்களுக்கு செய்யும்போது குணமாகிறது நிறைய இருக்குது. ஈவன் ஹேர் கட் பண்ணும்போது சொல்லுவாங்க, நீங்கள் ஹேர் கட் பண்ணால் எங்களுக்கு முடி குயிக்காக வளருது. இப்படி கைக்கு எவ்வளவோ ராசி இருக்குது. இன்றைக்கி நாங்கள் தொற்றுக்களுக்காக க்ளவ்ஸை பாவிக்கிற ஒரு நிலைமை இன்றைக்கு எங்களுக்கு வந்திருக்கு, இல்லையேண்டு இல்லை. பட் அன்வான்டா எதுக்கு செய்வோமே? இந்த மெஷினரிஸோட யூசேஜ் இன்றைக்கு உண்மையில் எந்த ரேடியேஷன் எங்களோட பாடியில் விழுந்தாலும் தட் லீட்ஸ் டு கேன்சர். அந்த ரேடியேஷனை அன்வான்டாக ஏன் யூஸ் பண்ணுறீங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. இப்போ நிறைய பேருக்கு ஏன் சூரிய பிரதிபா மேடம் நேரடியாகவே எதிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு குறைபாடு. என்ன கோவம் உங்களுக்கு? அப்படி இல்லை, நாங்கள் அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசிட்டு கடைசியாக நான் திருப்பி அந்த கேள்வி உங்கள்கிட்ட வரேன். ஒயிட்னிங் இன்ஜெக்ஷன். எஸ், இப்போ ஒயிட்னிங்லேயுமே உண்மையில் எங்களோட நாட்டில் அல்லது பெரும்பாலான
பிரதானமான இந்த ஒயிட்னிங் இப்போ இந்திய திரையுலகத்தில் அது வந்து ஒரு கட்டாயமானதாகப்பட்டிருக்கு. என்னென்னா அவங்களோட துறை சார்ந்து அவங்க ஃபேர் ஆகணும், கிளாமர் ஆகணும், அப்போ தான் அவங்களுக்கு சான்சஸ் கிடைக்கும். ஸோ அவங்க அதை செய்கிறது ஓகே. நாங்கள் ஏன் செய்யணும்? ஆனால் அதுக்குமே அவங்களுக்கும் நிறைய ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, அதுக்குரிய ப்ரிகாஷன்ஸ் இருக்குது, கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ், கான்ட்ரா ஆக்ஷன் சொல்லிட்டு அதுக்கு பின்னால் நிறைய பக்க விளைவுகள் இருக்குது. அப்போ அவங்க தொழில் நிமித்தம் அதை செய்து கொள்கிறாங்க. எங்களுக்கு என்ன தேவை? ரைட், ஓகே, நீங்கள் ஒரு பாலிஷ்டாக ஆகணுமென்று ஆசைப்பட்றீங்களா, அதில் பெர்சன்டேஜ் இருக்குது. உண்மையிலே முதல் வந்து கிளைக்காலிக் ஆசிட். கிளைக்காலிக் ஆசிட் மூலப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா சுகர் கேன், கரும்பு சாறுலேருந்து தான் எடுத்தது. ஸோ அதில் ஒயிட்னிங் கண்டென்ட் இருக்குது. அதே மாதிரி இப்போ இருக்குது குளுட்டோதைன். இந்த இரண்டுமே இயற்கையான பொருள்லேருந்து கிடைக்கப்பெறுகின்ற இந்த ஒயிட்னிங் இன்க்ரீடியன்ட். இந்த ஒயிட்னிங் இன்க்ரீடியன்ட் எத்தனை பெர்சன்டேஜ் எந்த ஸ்கின்னுக்கு எந்த ஏஜுக்கு போடலாம்னு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு தான் தெரியும். அது எங்களுக்கு தான் தெரியும். எங்களுக்கு நாங்கள் இது வரைக்கும் போகலாம், அதுக்கு மேலே டாக்டர்ஸ் தான் போகலாம். ஓ, அதுவும் அப்படியே இருக்கு. ஆமாம், லிமிட்டேஷன்ஸ். அதான் சொன்னேன், இந்த மெஷின்ஸை யூஸ் பண்ணும்போது நான் கேட்குற முதலாவது கேள்வி, ரைட், நீங்கள் எந்த ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷனும் இல்லாமல் நீங்கள் இந்த மெஷினரிஸை 18 மெஷினரிஸை ஒரு 18 எக்யூப்மெண்ட், அதாவது டிஃப்ரெண்ட் சர்வீசஸை ஒரு மெஷின் கொடுக்குது. இந்த மெஷினை நீங்கள் ஒரு ஸ்கின்னுக்கு மேலே நீங்கள் கொடுக்கும் போது அதுக்கு பின்னால் கொடுக்குற விஞ்ஞானம் என்ன? இங்கே இருக்கா நிறைய பேர் இன்றைக்கு அதுதானே விற்பனையில் ரொம்ப என்ன ஹாட் கேக்காக போயிட்டுருக்கு. அப்படின்னா முகத்தை கொடுத்தா அதெல்லாம் செஞ்சு அதைத்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இப்போ நாங்கள் நார்மலாகவே ஒரு கல்வானிக் நீங்கள் செய்தீங்கன்னு வைங்க, கல்வானிக் ட்ரீட்மெண்ட் ஒருக்கா செய்தால் அடுத்த 2 வீக்ஸுக்கு பிறகு தான் நெக்ஸ்ட் சிட்டிங் நீங்கள் எடுக்கலாம். ஒவ்வொரு மெஷினரிஸுக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. எது டெய்லி யூஸ் பண்ணலாம், பட் அது ஸ்ட்ரென்த் இருக்குது. எல்லா வீரியங்களும் நாங்கள் பாவிக்கல. எங்களுக்கு அந்த காஸ்மெட்டாலஜிஸ்ட்டுக்கு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அப்போ இந்த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் காஸ்மெட்டாலஜி என்று சொல்லி இந்த காஸ்மெட்டாலஜி இண்டஸ்ட்ரிக்கில் நீங்கள் வந்த, இப்போ நான் ஆரம்பத்தில் பியூட்டியை முடித்த அப்புறம் அரோமா தெரப்பிஸ்ட். இப்போ அரோமா தெரப்பி என்ன நீங்கள் வரையிலேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அரோமா தெரப்பி அந்த ஆயிலை மிக்ஸ் பண்ணுறது பிழைச்சா ஸ்கின் எரிஞ்சிடும். அதனால் இன்னும் யாரும் யூஸ் பண்ணல. அதை இல்லாட்டி அதையும் கொண்டு வந்துடுவாங்க. அந்த மிக்சிங் ரேஷியோ தெரியாட்டி நீங்கள் அந்த ஆயில் ஸ்கின்னை வந்து பேர்ன் பண்ணிடும், பிம்பிள் வந்துடும். ஸோ இன்னும் அது வரல. அது இல்லாட்டி அதையும் கொண்டு வந்துருப்பாங்க. எது உடனடியாக சைடு எஃபெக்டாக காட்டாதோ அதை ஈஸியாக மார்க்கெட் பண்ணுறாங்க. இதை வந்து முழுக்க அதனுடைய பின்புலம் தெரிஞ்சு இருக்கிற எங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணிடலாமே இருக்குது. அப்போ ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு பியூட்டிஷியன் வரும்போது பியூட்டி தெரப்பிஸ்ட், ஸ்ரீலங்காவில் தான் அதை பியூட்டிஷியன் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். நான் அடிக்கடி ஒரு ஜோக்காக சொல்கிற ஒரு விஷயம், என்னுடைய பிள்ளை மருத்துவ பீடத்தில் மருத்துவ கல்வி படிக்கிறேன்னு சொல்கிறதும் டாக்டருக்கு படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் அந்த பியூட்டிஷியனுக்கு என் பிள்ளை படிக்குது. பியூட்டிஷியனுக்கு படிக்கிறேன்ன்றது சொல்கிறது டாக்டருக்கு படிக்கிறேன்னு சொல்கிற மாதிரி அந்த டேர்மையே கரெக்டாக நாங்கள் இன்னும் யூஸ் பண்ணுறோம் இல்லை. ஸோ பியூட்டி தெரப்பிஸ்ட், ஆக்சுவலி ஹேர் ட்ரெஸ்ஸர், பியூட்டி தெரப்பிஸ்ட்னா ஸ்கின்னை வந்து குணப்படுத்துகிறவர், அதை அழகுபடுத்துவர்ன்ற இந்த 3 விடயங்களும் வரும். சுகப்படுத்துவர், அழகுபடுத்துவர், சுகப்படுத்துவரும் குணப்படுத்துவரும் கிட்டத்தட்ட சேம் மீனிங் தான். இப்போ நீங்கள் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறீங்கன்னு வைங்களா, நார்மலாக பெடிக்கியோ மெனிக்கியோ இது செய்யும்போது நாங்கள் எக்ஸ்ஃபோலியேட் தான் பண்ணுறோம். அந்த டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணி ஸ்கின், ஏன்னா எங்களுக்கு ஒவ்வொரு 14 days to 28 days புதிய கலங்கள் தண்டப்பாட்டில் ரிமூவ் ஆகிக்கொண்டு இருக்கும். அப்போ இந்த எக்ஸ்ஃபோலியேஷன் வந்து எங்களோட 30+ தானாக நடக்காது. நாங்கள் தான் எக்ஸ்டர்னலாக நாங்கள் வெளியிலேருந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ தான் நாங்கள் பியூட்டி பார்லரை நோக்கி போகணும். அது வரைக்கும் உங்களுக்கு எங்களோட இடம் தேவை இல்லை. இப்போ நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், கோவிக்காதீங்க. நான் எங்கே போனாலும் என்னை அப்படி பார்த்துட்டு ஏதாவது இருக்கான்னு பார்ப்பாங்க. ஏன்னா நான் குறை கண்டுபிடிப்பேன், ஏதாவது கேட்பேன்னு. என்ன செய்ய, ஐயோ பிரியாக்காவா அதை அங்கே வைக்காதீங்க, அவரை போயிட்டு எங்கேயாவது சொல்லிடுவாங்க, அப்படித்தான் சொல்லுவாங்க. இதே தான் எனக்கும் இருக்கிறது. எங்களுக்கு அந்த பிள்ளை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது என்ன செய்யறது. அப்போ நான் க்ரீம் வாங்க போகிற நேரம் சில க்ரீம்ஸ், அந்த கோரி, அப்புறம் என்ன அந்த அவக்காடோ படம் போட்ட ஒரு ஃப்ரெஷ் இவங்களோட ஆக்கின தாங்கலாம் ஃபேர் அண்ட் லவ்லி கம்பெனியே காணல, அது பேரே மாத்திட்டாங்க. ஓ அப்படியா? அப்ப அதெல்லாம் இருக்கு. அப்ப நான் கேட்கறது, ஏன் நீங்க இதை வச்சிருக்கிறீங்க? இது கவர்மெண்ட் அலோவ் பண்ணல. இல்ல நிறைய பீசஸ் வந்துட்டு ஸ்கூல் போற கிரேட் 8 பிள்ளைகள் வந்து வாங்கி இதைத்தான் பூசுறாங்களாம். அந்த ஏஜ்ல அந்த க்ரீம் என்ன அந்த பிள்ளைகள பாதிப்பு? நாளைக்கு இந்த தோல் வந்து ஒரு மாதிரி இது மட்டும்தான் அப்படி இருக்கும். இதெல்லாம் பழைய கலர்ல தான் இருக்கும். இப்ப அம்மா மாதிரி ஏன் இதை கவனிக்கிறல்ல? பிள்ளை வெள்ளையா இருந்தா பெருமை, பிள்ளை வெள்ளையா இருந்தா அழகு அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இதை எப்படி நீங்க டேக்கிள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உண்மையில இதுக்கு அம்மாக்களுக்கு தான்
விழிப்புணர்வு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அம்மா என்ன பாவிக்கிறான்னு பிள்ளைய தேடுறது இல்லை. இல்லை அம்மா என்னடா பிள்ளைய நீங்கள் அம்மா சரியாக ப்ராப்பராக பிள்ளைய கைட் பண்ணுவாவா இருந்தால் நீங்கள் சரி பேர் நான் ஒர்க்குக்கு போகிற அம்மா மாதிரி ரெண்டே கூட நானுமே எந்த பிள்ளைய வீட்டிலேருந்து பார்க்குறதுக்குரிய முறை நேரம் எனக்கு இல்லை. ஆனால் கிடைக்கிற அந்த ஒரு நாளை நான் ஒதுக்கத்தான் வேணும். ஆஸ் அ மதராக எனக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ அது ஒரு குறிப்பிட்ட காலம் நீங்கள் கைட் பண்ணிட்டீங்கன்னா என்ன பவுடராக அரைச்சி நீங்கள் வாஷ்ரூமில் வச்சுட்டிங்கன்னா பிள்ளையது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மில்கோடையோ அல்லது ஏதோ ஒரு ஹனி ஜூஸோ அல்லது ஒரு ஆரேஞ்ச் ஜூஸோடையோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நீ பாடியில் போட்டுட்டு ஒரு 20 minutes விட்டுட்டு குளியம்மாண்டா பிள்ளை செய்யத்தான் போட்டோம் சார். அபவ் 5 years இருக்கிற பிள்ளைங்க நீங்கள் சொல்லி வடிவாக செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இதை நாங்கள் செய்ய தவறோம். நாங்கள் இன்ஸ்டன்ட் திரும்பவும் நான் தான் சொல்கிறேன் இன்ஸ்டன்ட்டுக்கு ஓடுறோம். நான் இப்போயும் என் மகள் கேட்பா இதை போடுவா அதை போடுவா இல்லை இப்போயும் நான் என்னோட ஹோம் கேர் தான் என் டாக்டருக்கு நான் கொடுக்குறேன். ஏனென்றால் இன்னும் இருக்கு அவருக்கு டைம் இருக்குது. ஒரு 30+ வரும்போது கண்டிப்பாக எங்களுக்கு அடிஷ்னலான சில ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ண சில ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் கூட போடப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எங்களுக்கு தேவைப்படும். இப்போ ஒரு அம்மான்ற ஸ்தானத்தை தாய்மைக்கு பிறகு எங்களோட ஸ்கின்ல எங்களோட பாடியில் நிறைய சக்திகளை நாங்கள் நிறைய விட்டமின்ஸை நாங்கள் இழப்போம். அதனால தான் இப்போ பெண்கள் அழகு நிலையத்தை நோக்கி ஓடுறதை வந்து சிலர் கேலியாக பேசுவாங்க, சிலர் வந்து அதை வந்து ஆடம்பரமாக பேசுவாங்க. நான் சொல்கிற ஒவ்வொரு ஆணுக்கும் அல்லது அதை விமர்சிக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கு நான் சொல்கிற ஒரு விடயம், அவள் தாய்மை என்ற ஒன்று அடைஞ்சு தன்னுடைய அத்தனையும் இழந்துட்டாள். திரும்ப அவர் ரிக்கவர் ஆகி வரணும் அவளோட கான்ஃபிடென்ட் அதில் தான் இருக்குது. எங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் என்ன தெரியுதுன்னா நான் கண்ணாடியில் போய் எங்களோட முகத்தை பார்த்தா நான் அப்படியே தான் இருக்கிறேன். எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்ல அப்போ அந்த கான்ஃபிடென்ட் அவளுக்கு வரணுமா இருந்தால் அவள் இழந்த அத்தனை சத்துக்களையும் மீள பெற வேணும். அதுக்கு ஃபேமிலியில் சப்போர்ட் முதலாவது தேவை. ரெண்டாவது அவள் திரும்ப அந்த இழந்த சத்துக்களை உட்கொள்கிற அளவுக்கு உணவுகளையும் விட்டமின்ஸையும் எடுத்துக்கொள்ளணும். மூன்றாவது நாங்கள் வேணும் ஒரு பியூட்டிஷியன் அல்லது காஸ்மெட்டாலஜிஸ்டோட கைடன்ஸ் தேவை. ஏனெண்டா சிவியர் ஹேர் ஃபாலிங் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில டேப்லெட்ஸ் அயன் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து முடிய அவங்களோட ஸ்கின் எல்லாம் டேன் ஆகிரும், பிக்மெண்டேஷன்ஸ் வந்துடும். ஸோ இந்த பிக்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்டால் கூட ரிமூவ் பண்ணிடலாது. அவங்க பீலிங்கில் போனால் கூட மசாஜஸும் எங்களோட ப்ரொடக்ட்ஸும் தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம். இந்த பீலிங்ன்றது நான் ஒரு முறை செய்திருக்கிறேன். இது எனக்கு தெரியாது, என் ஸ்கின் அப்படி டேமேஜும் இல்லை. நான் இப்போ வரைக்கும் பேஸ் கூட யூஸ் பண்ணலை. நினைக்கிறேன் நான் சேனலில் ஒர்க் பண்ணும்போது கடைசியாக யூஸ் பண்ணது. இப்போ கடைசியாக ஒரு 14 வருஷமாக நான் எதுவுமே யூஸ் பண்ணலை. ஆனால் எந்த ஸ்கின்னை பார்த்துட்டு பீல் செஞ்சே ஆகணும், புது ஸ்கின் க்ரோ ஆனால் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. கடைசியில் இன்னொருத்தங்களுக்கு அது செய்ய வச்சு அந்த மேல் தோல் அப்படியே உரிச்சு ரத்தம் கட்டி போயிட்டு. இதேதான் பீலிங்ல என்ன இருக்கு? இது அவங்க வந்து இந்த அவங்க படிச்சதை உங்களை அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி பார்க்க போனா நான் இன்னைக்கு 2005லயே இதுல 90% நான் முடிச்சிட்டேன். 2006லயே இப்போ யூஸ் பண்ண இந்த ஹைட்ரா ஃபேஷியல்ஸ் எல்லாம் சொல்றாங்க தானே, இதோட 90% நான் 2006ல கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 2016ல 100% கம்ப்ளீட் பண்ணி. இப்போ எந்த மிஷினரிஸும் எனக்கு புதுசு இல்லை. அப்போ நான் எவ்வளோத்தை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம், எவ்வளோத்தை நான் யூஸ் பண்ணியிருக்கலாம். என்ன தேவை ஸ்ரீலங்கன் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதைத்தான் ட்ரை பண்ணணும். இந்த பழைய கிளைண்ட்ஸை கேட்டிங்கன்னா நான் மிஷினரிஸ் யூஸ் பண்ணியிருப்பேன் என்று பார்த்தீங்களா இருந்தால் பிக்மெண்டேஷனுக்கு, அக்னிக்கு, ஆன்டி ஏஜிங் இந்த 3 ரீசனுக்காக மட்டும்தான் நான் பாவிச்சிருப்பேன். மற்றபடி ஹேண்ட் மசாஜ் தான். இல்லை கிளையண்ட் அவசரமாக போகணும், இல்லை எனக்கு குயிக்காக ரிசல்ட்ஸ் வேணும். இப்போ ஒரு பிரைட் அவங்களுக்கு 6 months மெயின்டெனன்ஸ் வேணும், பட் அவங்களுக்கு ஒன்லி 1 or 2 months தான் இருக்குது. அப்படின்ற போது எனக்கு குயிக் ரிசல்ட்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அவங்க கேட்குறாங்க எனக்கு நல்ல ஒரு ஃபேர்னஸ் வேணும், நல்ல ஒரு லுக் கொண்டு வேணும், இந்த ரியல் கலர் வரணும். ஆமாம், அந்த பியூட்டி பார்லர்ஸில் வந்து பொதுவாக வந்து நிறைய மெஷினரிஸ் யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு வந்து சூரிய பிரதீபா சொல்லியிருந்தாங்க. அதே போல் இந்த பியூட்டி பார்லர்ஸில் சாதாரண பியூட்டி பார்லர்ஸ்லையும் வந்து செய்யப்படுற அந்த மைக்ரோ பிளேடிங் அப்படின்ற அந்த ஊசி மூலம் ஐப்ரோஸ் செய்கிறது, ஊசி மூலம் முடிகளை பொறுத்துறது, மற்றது வந்து ஊசி மூலம் எங்களுடைய உதடுகளை பெரிதாக்குறது, இப்படி பல வேலைகள் செய்யப்படுது. அதே போல் கண்ணுக்கடியில் கருமை இருந்தால் அதுவும் இன்ஜெக்ஷன் போட்டு அந்த சுருக்கங்களை நீக்கிறது, இது எல்லாமே இப்போ சர்வசாதாரணமாக நடைபெற்று கொண்டிருக்கு. சில நேரம் பயமாக இருக்கும், இந்த இன்ஜெக்ஷன் அவங்க சரியாக ஸ்டெரிலைஸ் பண்ணியிருக்காங்களா, அதற்குரிய செயற்பாடுகள். ஆனால் இது வந்து டாக்டர் செய்கிறது இல்லையா, இது சாதாரண ஒரு பியூட்டிஷியன் செய்யலாமா, இந்த மாதிரி கேள்விகளும் இருக்குது. இன்னொரு மார்க்கெட்டிங் இருக்குது, நான் அந்த கேள்விக்கு வரேன், இதை நான் உங்களுக்கு சொல்லணும். பியூட்டிஷியன் வந்து பியூட்டிஷியன்ட்ட போகணும்னு ஆசை வர்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்களும் ஃபேராக வெள்ளையாக லிப்ஸ்டிக் போட்டு சும்மா ப்ரொஃபைலில் இருந்தால் தான் சலூனுக்கு ஆக்கள் தேடி வருவாங்க அப்படின்ற ஒரு மாயையும் இப்போ இருக்குது. அதனால இப்போ நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா அந்த வந்து எந்த க்ரீமாக வாங்குங்கன்னு விற்கிறவங்க இருக்கிறாங்க தானே, அவங்க எல்லாமே வெளியேன்னு இருப்பாங்க. அப்போ கீழே கமெண்ட்ஸில் வரும், உங்களை மாதிரி நானும் வெள்ளை ஆகலாமா. ஆனால் அதில் யோசிக்க மாட்டேன்றீங்க, ஃபில்டரை போட்டு கதைச்சா கூட நீங்கள் மானே தேனே பொன்மானேன்னு சொல்கிற அளவுக்கு அழகாக இருக்கலாம். அந்த சிந்தனை கூட வராத எங்களுடைய லேடிஸை பற்றி என்னத்தை சொல்கிறது. இப்போ இந்த மெஷினரி யூஸ் பண்ணுறது, இது வந்து பாதிப்பு பயங்கரமாக இருக்காதா? இதில் வர அந்த கதிர்கள் நம்மளை பாதிக்காதா?
உண்மையிலேயே இந்த மெஷினரிஸ் வந்து அறிமுகம் செய்யப்பட்டது தேவையின் கருதி தான். தேவை இருக்கிறபடியாக தான் இந்த மெஷின்ஸ் எல்லாமே உற்பத்தி ஆகுது, அறிமுகமாகுது, இன்றைக்கு சந்தையில் வந்திருக்கு. ஆனால் அதை யாருக்கு யூஸ் பண்ணுறோம்னு இருக்குது. எல்லாமே இப்போ நீங்கள் ஃபார்மசியில் போனீங்கன்னா பொலிடோலும் இருக்குதா? இருக்கிற ஃபார்மசியில் இருக்கிறதுக்காக வாங்கி குடிப்போமோ? இல்லை தானே? அதே மாதிரி தான் மெஷினரிஸ் எல்லாமே அவங்க மேனுஃபேக்சரர்ஸ் என்ன செய்வாங்க, நிமித்தமாக உருவாக்கப்பட்டது. அப்போ நாங்கள் யாருக்கு யூஸ் பண்ணுறோம்? இப்போ நீங்கள் நார்மலி ஒரு அக்னி ஸ்கின் வைங்களேன், அக்னி ஸ்கின்ல என்ன ப்ராப்ளம்னா அங்கே சபேஷியஸ் ஆயில் கிளான்ஸோட செக்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நாங்கள் ஹேண்ட் மசாஜ் கொடுத்தா இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை நான் டிடக்ட் பண்ணணும். இதை வந்து நான் குறைக்கோணமாக இருந்தால் அதுக்கு சில கலவைகள், சில ரசாயனங்கள் எங்களுக்கு இருக்குது, அக்செப்ட் பண்ணப்பட்ட சில ரசாயனங்கள் இருக்குது. அதை நாங்கள் செலுத்தி இந்த மெஷினை கொடுக்குறதன் ஊடாக இந்த சீபம் என்று சொல்லப்படுது இந்த சபேஷியஸ் கிளான்ஸோட இந்த போசஸ் இருக்குது தானே, ஸ்கின் போசஸ் வந்து மினிமைஸ் ஆகும். சரும துளைகள் இருக்கு தானே, சரும துளைகள் வந்து எங்களுக்கு ஆக விரிவடைஞ்சும் இருக்கக்கூடாது, மூடுபட்டும் இருக்கக்கூடாது. மூடுபட்டம் தான் க்ளாக்ட் ஸ்கின் எடுவோம், எங்களுக்கு சருமம் சுவாசிக்க இயலாது. ஓவராக விரிஞ்சிருந்தால் ஆயில் செக்ரேஷனும் கூடவாக இருக்கும், பிம்பிளுக்கும் அது லீட் பண்ணும். ஏன்னா பிசுபிசுப்பாக எண்ணெய் தன்மையாக இருக்கும்போது அடுத்து என்ன கட்டமாகும், பிசுபிசுப்பாக இருக்கும்போது ஜெர்ம்ஸ் வந்து எங்களோட ஸ்கின்ல உட்கார ஈஸியாக. ஸோ அதில் இருந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அங்கேருந்து பிம்பிள்ஸ் எங்களுக்கு உற்பத்தி ஆகும். ஸோ நீங்கள் ஸ்கின்னை கிளியராக வச்சுருக்கிறது ஊடாகவே நீங்கள் ஒரு ஆயிலி ஸ்கின்னை நார்மலாக வச்சுருக்கலாம். பட் நீங்கள் அக்னிக்காக இருந்தால் நார்மலாக உங்களால் மெயின்டைன் பண்ண முடியலை, நார்மலாக ட்ரீட் பண்ண முடியலைன்னு எங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி அங்கே தேவைப்படும். அதுக்கு தான் அப்போ தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுக்கு சில மெஷின்ஸ் தான் யூஸ் பண்ணலாம். நம்ம டப்புன்னு எல்லாத்துக்கும் மெஷின் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஹாஸ்பிட்டல்லையே எக்ஸ்ட்ரா எடுக்காதீங்க இத்தனை தரத்துக்கு மேலே, ஸ்கேன்னா எம்ஆர்ஐனா ஒரு தரம் தான், என்ன நடந்தாலும் அந்த ஒரு தரம் தான். ஏன்னா திருப்பி எடுத்தால் கேன்சர் ஷுவரா. அதைத்தான் நான் சொல்கிறேன். இப்போ இன்றைக்கு நீங்கள் பாவிக்கிற இப்போ இந்த மெஷினரிஸை, இப்போ நானே இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு இந்த மெஷினரிஸ் கூடாதுன்னு சொல்லும்போது அது என்னுடைய வியாபாரத்தையும் என்னுடைய மார்க்கெட்டையும் தான் பாதிக்க மாட்டேன். நான் ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னும் ஒரு புறம் என்னுடைய வாடிக்கையாளரை பாதிக்க ஒரு விஷயத்தில் நான் சம்பாதிக்கிற காசு எங்கே போகுது எனக்கு? அப்படி நீங்க தான் சொல்றீங்க. ஆனா அப்படி மாடம் கோபுரங்கள் கட்டினாக்கள் இருக்காங்க இல்ல, அந்த கோபுரங்களை நீங்க இந்த சந்ததி வேணுமெண்டா பாதிக்காம இருக்கலாம். எத்தனையோ சந்ததிகளுக்கு நான் கர்மாவை நிறைய நம்புறோம். நிச்சயமா நாங்கள் இப்போ செய்கிறது இந்த பிறவியில் கிடைக்குதோ இல்லையோ எங்களுக்கு அடுத்த பிறவியில் அது எங்களோட சந்ததியை தாக்கும். எனவே நாங்கள் தாய்க்கு ஒரு எஸ்பெஷலி பெண்களுக்கு நீங்கள் சின்ன வயசுலேயே இந்த ரேடியேஷனை கொடுக்குறதுன்னு ஒரு என்ன தேவைக்காக கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ ஹேர் ஃபாலிங் இப்போ நான் பார்த்தேன்னா இந்த மெஷினரிஸை வந்து தலைக்கு போடுறது என்ன, முகத்துக்கு போடுறது என்ன, எனக்கு அதை பார்க்கும்போது உண்மையாக சிரிக்கிறதா கவலைப்படுறதான்னு தான் தோணுமேன்னா அவங்களுக்கு அதோட பின்விளைவுகளை சரியாக கொண்டு போகலைன்னா இந்த யூனிவர்சிட்டி காலேஜஸ் வந்துட்டு ஸ்ரீலங்காவில் ஒன்று 2005ஆம் ஆண்டு இந்த NVQ சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கு. நான் அப்போ ஸ்ரீலங்காவில் கூட இல்லை. அப்போ வந்தபோது நான் தேடுறேன் இந்த NVQ சிஸ்டம் ஒன்று சொல்கிறாங்களே. அப்போ சிட்டி அண்ட் ஹில்ஸ் தான் ஃபேமஸ். அப்போ சிட்டி அண்ட் ஹில்ஸை நான் ரெஜிஸ்டர் பண்ணேன், சிட்டி அண்ட் ஹில்ஸ் எக்ஸாமும் நான் செய்துட்டேன். அப்போ ஸ்ரீலங்காவில் வந்தால் ஸ்ரீலங்காவில் அப்போ நான் இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணணும் என்று வலிக்கிடும்போது 2006-07 அதாவது எங்கள் அழகு நிலையத்தை பதிவு செய்கிறதுக்கு நீங்கள் UCயில் போய் பண்ணணும் அல்லது கச்சேரியில் போய் பண்ணணும், ப்ளஸ் நீங்கள் MOHக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். பட் நான் ஒரு இன்ஸ்டியூட்டை நான் ரெஜிஸ்டர் பண்ணணுமா இருந்தேன், நடத்தணுமா இருந்தால் நான் எங்கேயோ அதை பதியத்தானே வேணும். அப்போ கல்வி திணைக்களத்தில் போய் பதியலாமாண்டா இல்லை, கல்வி திணைக்களத்தில் இது பதிப்படுற இல்லை. அப்போ எங்கேன்னு கேட்கும்போது எனக்கு 2010 தான் இந்த 3ஆம் நிலை கல்வி ஆணைக்குழு என்ற ஒன்று இருக்குன்னு தெரிய வருது. 3ஆம் நிலை கல்வி ஆணைக்குழு இது வந்து இருக்குது நகரேம்பிட்டியில். ஓகே, ட்ரெஷரி அண்ட் வொகேஷனல் எடியூகேஷன் கமிஷன் இருக்குது. 3ஆம் நிலை கல்வி ஆணைக்குழு இது வந்து 3ஆம் நிலை கல்விக்குழு தான் எங்கள் NVQs வருது. அப்போ அந்த NVQ கேட்டகரியை நீங்கள் வந்து இந்த அழகு கல்வி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தொழிற்கல்விக்குள்ள தானே வருது. இந்த தொழிற்கல்வி எதுக்குள்ளே வருதுன்னு NVQ சிஸ்டம் வேணும். ரைட். இப்போ இதை வச்சு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ நான் பியூட்டி பார்லர் ஒன்றுக்கு போகிறேன். இப்போ அந்த பியூட்டிஷியன் குவாலிஃபைடானு எனக்கு தெரியாது, சரியா? அப்போ நான் அதை எப்படி என்ன அவங்கள்ட்ட நான் பார்க்க வேண்டிய கேட்க வேண்டிய சில பேர்ட்டு கேள்வி கேட்டால் கோவம் வரும், வெளியில் போங்க நீங்கள் வேறு யார்ட்டையும் போங்க. ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு 100 கஸ்டமர்ஸ் இருக்கிறனால 2 பேர் கேள்வி கேட்டால் வெளியில் அனுப்புறது அவங்களுக்கு பெரிய விஷயம். நான் கேள்வி கேட்ட பெருமையாக நான் உனக்கு வந்துட்டு பதில் சொல்லுவேன். ஏன்னா எங்களுக்கு அதுவும் தேவை, எங்களை ரெகனைஸ் பண்ண வைக்கணும் முதல்ல. நீங்கள் சொல்லுங்கள் மிச்சத கேள்வி. அப்போ நான் என்ன தெரிஞ்சுக்கணும், நான் போகிற பியூட்டி பார்லரில் இவங்க குவாலிஃபைடானு நான் எப்படி தெரிஞ்சுக்கணும்? உண்மையிலேயே 2015 16 ஈவன் 17 வரைக்குமே கூட இந்த NVQ சம்பந்தமான எனக்கே தெளிவின்மை இருந்துச்சு. 2017 நான் ஜெஃப்னா யூனிவர்சிட்டி காலேஜில் நான் போயிட்டு லெக்சராக நான் ஜாயின் பண்ணி அங்கே உள்ளுக்குள்ளே போய் நான் டாக்குமெண்ட்ஸை தேடிக்கொண்டு போய்க்கல தான் இந்த NVQ சிஸ்டத்தோட ஒரு கிளாரிட்டி எனக்கு வந்தது. ஏன்னா நாங்கள் வந்து 2010 நான் போகிறேன் 3ஆம் நிலை கல்வி ஆணைக்குழுவில். எனக்கு போக பயமாக இருந்தது. ஏன்னு சொல்லுங்களேன், அப்போ தான் நாங்கள் வார் முடிஞ்ச பீரியட்.
அப்போ நான் ஒரு தனித்தமிழ் பொம்பளையா போயிட்டு டிவிசிக்குள்ளே நிற்கும் போது என்ன எல்லாரும் ஒரு வித்தியாசமாக தான் பார்க்குறாங்க. எனக்கு இன்ஃபர்மேஷன் யார்கிட்டையும் கிடைக்குது இல்லை. நான் அந்த ஃபார்மை வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன்னா திரும்பி போக பயம். இந்த பர்த் பிளேஸ் கிளீன் வச்சு ஃபார்மை போய் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு மாதிரி தெரிஞ்ச சிங்களத்தில் தெரிஞ்ச இங்கிலீஷை போட்டு கதைச்சு வந்துட்டேன். பட் அந்த ஃபார்மை நான் திருப்பி கொண்டு போய்க்கல. நான் இந்த பர்த் பிளேஸ் கிளீன் வச்சுட்டு அதில் நான் மென்ஷன் பண்ணேன் என்னோட பர்சனல் பர்டிகுலர்ஸ் நான் கொடுக்கணும். அப்போ போய் கொடுத்தா எனக்கு அதால் ஏதாவது பின்விளைவு வருவோன்றதுக்காகவே நான் டிவிசியில் போய் பதிக்கல. எவ்வளோ துரதிருஷ்டவசமான ஒரு நாங்கள் எவ்வளவோ பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த வரைக்கும் நான் 3ஆம் நிலை கல்வி ஆணைக்குழுவில் ஒரு தமிழராக போய் ஒரு விடயத்தை செய்கிறது ரொம்ப கஷ்டம். 2 தமிழாக்கள் இருக்காங்க. அவங்க பாவம் எல்லா ஐலண்ட் வைடாக இருக்கிற எல்லா தொழிற்கல்விக்கும் அவங்க 2 பேரும் தான் இன்சார்ஜ். இப்பயும் அதை கூட எங்களால் டெவலப் பண்ண முடியல. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டாஃபை கொடுத்து ஒவ்வொரு செக்டருக்கு இப்போ அழகு கலைக்கு ஒருத்தங்களை, தையல் கலைக்கு ஒருத்தங்களை, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒவ்வொருத்தங்களையும் அப்பாயிண்ட் பண்ணினாலே நிறைய விஷயத்தை சால்வ் பண்ணிடலாம். அதில் எக்ஸாம் பேப்பர்லாம் நீங்கள் ஒன்று நான் உங்கள்கிட்ட கழிச்சிட்டு வர நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த நாங்கள் யார் இப்போ நீங்கள் போகிறீங்கன்னா 2017ஆம் ஆண்டு வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும், மற்றவங்களுக்கு எவ்வளோ தெரியுமோ எனக்கு தெரியல, 2017 நான் எப்போ NVQவை பற்றி முழுமையான தெளிவு எனக்கு வந்ததோ முதலாவது நான் எடுத்தேன். ஏன்னா என்னோட இருந்த குவாலிஃபிகேஷன் 1 2 3 ஆமாம், ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் NVQ லெவல் 3 தான் என்ட்ரி குவாலிஃபிகேஷன். 1 2 3 சில கோர்சஸில் வந்து NVQ லெவல் 1லேருந்து வரணும். இதில் வந்து NVQ லெவல் 3 தான் எங்களோட என்ட்ரி குவாலிஃபிகேஷன். அதாவது நீங்கள் ஒரு பியூட்டி இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வாரீங்களா இருந்தால் நீங்கள் எதுவாக ஒரு ஈவன் ஆராக இருக்கட்டும், நீங்கள் லெவல் 3 இருந்தால் தான் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் என்டர் பண்ணணும். ஆனால் லெவல் 3 எடுக்காமலே நீங்கள் லெவல் 4க்குள்ளே போகலாம். உங்களுக்கு அதுக்குரிய ஸ்டாண்டர்ட் இருக்குது, இந்த வேகமாக படிக்கிற ஆர்வம் இருக்குண்டா நீங்கள் லெவல் 3 எடுக்காமலே 4க்கு போகலாம். பட் பிகினர்ஸாக இருந்தால், ஸ்கூல் லீவர்ஸாக இருந்தால், உண்மையாக O லெவல் கூட கம்ப்ளீட் பண்ணாத ஒருத்தங்களாக இருந்தால் அவங்களை லெவல் 3 முடிச்சு லெவல் 4க்கு வர்றதான் அட்வைசபிள். சரி, அப்போ லெவல் 3 இருக்கணும் அல்லது லெவல் 4 இருக்கணும். லெவல் 3 இருந்தால் பார்லரை ஓனாக ரன் பண்ண முடியாது. கொஞ்சம் லெவல் 3 சர்டிஃபிகேட் மட்டும் இருந்தால் பார்லரை ஓனாக ரன் பண்ண முடியாது. லெவல் 4 குவாலிஃபிகேஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆளுக்கு கீழே தான் அவங்க பணியாற்றுறாங்க. இதுதான் எனக்கு வந்த முதல் எதிர்ப்பு. ஏன்னா 90% லெவல் 3 90% இல்லை, ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் என்டர் பண்ணும்போது, நான் இடத்தை குறிப்பிட விரும்பல, அங்கே ஒரு 120% NVQ லெவல் 3 அப்போ தான் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன். அப்போ நான் நீங்கள் தரப்படுத்தலன்ற ஒன்றை கொண்டு போகும்போது நீங்கள் அந்த நாலேஜோடு இருக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க, அந்த இடத்துல என்ன தரம் வேணுமோ அதுதான் முதல் நீங்கள் கொண்டு வர பார்க்கணும். ஸோ NVQ லெவல் 4 இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு பார்லருக்கு ஓனர் ஆகலாம். அது ஹேர் ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், பியூட்டிஷியனாக இருக்கட்டும், ப்ரைடல் ட்ரெஸ்ஸராக இருக்கட்டும். ஸோ 2017 தான் எனக்கு இந்த விழிப்புணர்வு, எனக்கு இந்த தெளிவு வருது. அப்போ நான் என்ன செய்கிறேன், என்னுடைய தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஸ்ப்ரெட் பண்ணும்போது நான் சொன்ன முதல் விடயம் NVQ லெவல் 4 இப்போ யாருக்கு இருக்கோ அவங்கள ஹெட்டாக போடுங்க. ஏன்னா அப்போ தான் செட் சலூன் அறிமுகமாகுது. 2015 NVQ அறிமுகமாகுது. பட் 2015ஆம் ஆண்டு வரைக்குமே கூட அரசாங்கத்தால் இதை தரப்படுத்த முடியல. ஏனென்றா அவங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ண முடியல. ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து, அதாவது என்ன சிலபஸ்ன்றதை ப்ராப்பராக ரெடி பண்ண அரசாங்கத்தாலேயே முடியல. ஏன்னா முன்னோடிகளாக நிறைய கொழும்புல இருந்தாங்களே. அது என்ன பிரச்சனைன்னா, எங்கள்கிட்ட 2 விதமான இதை கலாச்சாரத்தை நாங்கள் பின்பற்றுறோம். ஒன்று வெஸ்டர்ன் கல்ச்சர், ஒன்று ஈஸ்டர்ன் கல்ச்சரை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். சரி, அப்போ இந்தியன் பேஸ்டாக இருக்கிறவங்களோட நாலேஜ் வேறு, வெஸ்டர்ன் பேஸ்டாக இருக்கிறவங்களோட நாலேஜ் வேறு. இப்போ UK, ஜெர்மன், தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூரில் படித்தவங்கள்ட்ட இருக்கிற பேக்ரவுண்ட் நாலேஜ் வேறு. எங்களோட இந்தியன் ஸ்டைலில் நாங்கள் படிச்சுட்டு வர்ற எங்களோட பேக்ரவுண்ட் ஸ்டைல் வேறையாக இருக்கும். பட் பேசிக் ஒன்று தான். பட் அதை நீங்கள் ஸ்கீமாக டெவலப் பண்ணும்போது, உங்களுக்கு கரிக்குலமாக டெவலப் பண்ணும்போது அதில் நிறைய கன்ஃப்ளிக்ஸ் இருக்குது. அப்போ என்ன செய்கிறாங்க, முதல்ல யார் இருக்கிறது, பெரும்பான்மையில் தான் கூடுதலாக அவங்க எல்லாரும் எங்கே போய் வர்றது, கூடுதலாக இந்தியாவில் UK, இந்த பிள்ளைகளை பேஸ் பண்ணி தானே UK போனவங்க, தாய்லாந்து போனவங்க, தாய்லாண்டை பேஸ் பண்ணி அல்லது UK பேஸ் பண்ணி தான் அவங்களோட சிலபஸஸ் உருவாகுது. இப்பயுமே நீங்கள் கரிக்குலத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் டிசைன் பண்ணுறவங்களுக்கு இல்லை, ஸ்ட்ரக்சர் கரிக்குலம் டிசைன் பண்ணுறவங்களுக்குல அவங்க தான் இருக்காங்க. ஓகே, இன்னும் ஏன்னா எங்களோட தமிழ் கலாச்சாரத்துக்குரிய முறைமை வேறு இருக்குது. ஏன்னா நாங்கள் இப்பயுமே நிறைய அவங்களோட ஸ்கின் டைப் வேறு, அவங்களோட ஃபுட் ஸ்டைல் வேறு ஸ்டில். இப்போ எங்களோட ஸ்கின் டைப்புக்கும் எங்களோட ஸ்கின்னில் நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டுன்ற இதுக்கும் இந்தியாவில் நீங்கள் வடக்கில் வந்தீங்களா இருந்தால் வடக்கில் பாவிக்கிற ப்ராடக்ட்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டேன் பேலன்ஸாக. அந்த நேரத்தில் நான் சொல்கிறது பிகினிங் ஒரு 2000 2005 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எங்களுக்கு வடக்கில் யூஸ் பண்ணல. ஏன்னா அவங்களோட ஸ்கின் ரொம்ப தின், அவங்க ஃபேர் ஸ்கின் இருக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு வந்து ரொம்ப திக் மெலனினாக இருக்கிற எங்களோட திக் ஸ்கின். அப்போ எங்களுக்கு வந்து ஒரு நார்மல் ப்ராடக்டால் எங்களோட ஸ்கின்னை வந்து இது பண்ணி எடுக்கலாம். அப்படி இருக்கும்போது கரிக்குலத்திலேயே ப்ராப்ளம் வருது. ஸோ இந்த NVQ சிஸ்டம் வந்து ரொம்ப பெரிய
இப்போ இதுக்கு இடையில தான் அது உருவாக்கப்படாது. மேக்ஸிமம் NVQல NVQல இப்போ லெவல் 6 வரைக்கும் வந்துட்டு. லெவல் 3 இருந்தது, லெவல் 4 இருந்தது, அப்புறம் லெவல் 5 இன்ட்ரடியூஸ் ஆச்சு, லெவல் 6 வரைக்கும். அப்ப நான் லெவல் 6 உள்ள ஒருத்தர்ட்ட போயிட்டு இந்த மைக்ரோ பிளேடிங் நீங்கள் லெவல் 6 இருந்தால் மட்டும்தான் NVQ லெவல் 6ஓட ஒரு MBBS ஓட அல்லது ஒரு MS ஒரு ஆயுர்வேத டாக்டருண்ட கன்சல்டேஷனோட இருக்கிற ஒரு நிலையத்தில் தான் நீங்கள் மைக்ரோபிளேடிங்காக இருக்கட்டும், ஹைட்ராஃபேஷியல், எனி எலக்ட்ரோதெரப்பி எக்ஸப்ட் கல்வானிக் அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சி. நீங்கள் கொஞ்சம் எனக்கு MBBS-ஓட அட்வைஸோட அது அழகா நான் எங்கள் நாட்டில் சர்க்குலர் இருக்குது. அது ஒரு தரப்படுத்தல் சர்க்குலர் இருக்குது. அதை யாரும் பார்க்கறது இல்லை, சொன்னால் பிடிக்கிறது இல்லை. ஓகே, ஏன்னா நாங்கள் இதை ஒதுக்கியே வைக்கிறோம். ஏன்னா மக்களை நாங்கள் முட்டாள் ஆக்குறதுன்னு நாங்கள் முடிவெடுத்து தானே நாங்கள் பாலரை போடுறோம். ஓகே, நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. NVQ லெவல் 6 ப்ளஸ் MBBS அல்லது ஒரு MS ஆயுர்வேத டாக்டர் இவங்க ஒரு ஆள்ற அட்வைஸுக்கு கீழே தான் ஒரு காஸ்மெட்டாலஜிஸ்ட் இயங்க முடியும். முக்கியமாக என்னென்ன செய்யலாம் அதுக்குள்ள நீங்கள் மைக்ரோபிளேடிங்காக இருக்கட்டும், ஐலாஷ் எக்ஸ்டென்ஷன்ஸாக இருக்கட்டும், அல்ட்ராசோனிக், ஹை இப்போ வந்திருக்குது ஹைட்ராஃபேஷியல், டெர்மாப்ரேஷன், லேசர்ஸ், இது எல்லாத்துக்குமே முதல் நாங்கள் எங்கட கிளையண்ட்டை நான் டாக்டர் அட்வைசர், அவர் 24 hours அங்கே இருக்கணுமென்ற அவசியம் இல்லை. அவரை நான் கன்சல்ட் பண்ணணுமே, அவரோட ஹெல்த் கண்டிஷன் எனக்கு தெரியணும். இப்போ நீங்கள் ஹை ஃப்ரீக்வன்சியை கல்வானிக் இருக்குது தானே, கல்வானிக்கில் பர்சன்டேஜ் இருக்குது, இந்த அளவு வால்யூமில் தான் நான் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமன்ட்டு இருக்குது. அது கொடுக்கும்போது சிலரோட பாடி வந்து வைப்ரேட் ஆகும். ஓகே, நர்வ்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் கன்சல்டேஷனில் கேட்காம கொண்டு பெட்டில் படுக்க வச்சுட்டிங்களா இருந்தால் பெட்லேருந்து தலை உடம்பு தூக்கி கீழே போடும். அப்போ அந்த கிளையண்ட்டோட லெவலை பொறுத்தது அவங்க மீண்டு வாரது. இந்த ரிஸ்க்கை நாங்கள் எடுக்கலுமோ? இப்போ ரீசெண்டாக கூட அந்த ரிலாக்ஸிங் பண்ணுறேன்னு சொல்லி க்ரீமை பூசிட்டு அங்கே போயிட்டு இங்கே வந்து பார்த்தா முடியெல்லாம் கையால் வந்த ஒரு கேஸ் நடக்குது. அது ஏனெண்டா உண்மையாக தயவு செய்து நான் உங்களோட இந்த மீடியா ஊடாகவோ அல்லது நானும் அதுக்கான இதுகளை நிறைய செய்துட்டேன். பட் என்னட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு மைனஸ் எப்படின்னா அவங்க லிஸ்ட்டை கேட்குறாங்க. நீங்கள் யாரெல்லாம் அப்படி செயற்படுறன்ற அட்ரஸோட நேமோட தாங்க நாங்கள் இமீடியட்டாக அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஆக்ஷன் எடுக்கிறோம். இல்லை தானே? இல்லை, எங்களால் இல்லாது. நான் சொல்கிறேன் என்னென்னா அது கூட பண்ணி இப்போ ஒரு டீ கடையில் நீங்கள் போய் ஒவ்வொரு 3 monthsக்கு ஒருக்கா விசிட் பண்ணி டீ ஒழுங்காக ஊற்றுறாங்களா, சாப்பாட்டு கடை ஒழுங்காக இயங்குதா, கிச்சன் ஒழுங்காக இயங்குதான்னு பார்க்குறீங்களா? நீங்கள் எத்தனை பியூட்டி பார்லர்ஸுக்கு விசிட் பண்ணி அங்கே சர்வீஸ் ஒழுங்காக நடக்குதா, ஹைஜீனிக்காக இருக்குதா, ஹெல்த் அண்ட் சேஃப்டியை மெயின்டைன் பண்ணுறாங்களான்ட்டு எத்தனை இடத்துக்கு போய் பார்க்குறீங்க? அப்போ எங்கள்கிட்ட கேட்குறீங்க, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம். சில பியூட்டி பார்லர்ஸில் இந்த பெல்ட் ஒன்று போட்டுட்டு ஃபேஷியல் அது இதெல்லாம் செய்வாங்க தானே, அது வந்து அப்படி ஒரு மனம், அது வந்து வாஷ் பண்ணு படுறதே இல்லை. அல்லது உங்கள் மேலே போடுற அந்த டவல் சரினா அதுக்கு வந்து ஸ்டெரிலைசர் இருக்குது, நீங்கள் வாஷ் பண்ணி அந்த மெஷினுக்குள்ளே போட்டு எடுத்துட்டு தான் அப்போ தான் உங்களோட கிருமிகளை கொண்டு அடுத்து உங்களோட ஸ்கின்னுக்கு அது ஃப்ரெஷ்ஷாக வரும். அது கையால் இப்படி அலசிட்டு புழிஞ்சிட்டு திரும்ப கொண்டாந்து போடுறாக்களும் இருக்கான். இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா? அதுதான் நம்ம இந்த முறை தான் NVQ லெவல் 4ல் இவ்வளோ நாளும் ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டின்ற ஒரு மாடியூல் அட் ஆகல, அது லெவல் 5ல் தான் இருந்துச்சு. இந்த முறை லெவல் 4க்குள்ளேயே கொண்டு வந்துட்டாங்க. ஒவ்வொரு 2 years இப்போ 2022 அப்டேட் ஆகிருக்கு, 23 ரிவைஸ் பண்ணப்பட்டிருக்கு. கரிக்குலம் NCS கரிக்குலம் எல்லாம் ரிவைஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ நான் என்னோட சென்டர் வந்து ஒரு NVQ அக்ரிடியேட்டட் சென்டர். ஸோ எங்களுக்கு எவ்ரி ரிவைஸ் வரும்போது உங்களுக்கு மெயில் அலர்ட் வேறு வந்துடும். இப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கரிக்குலத்தை நாங்கள் திரும்பி ரீஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டிய மாடியூல் நம்பர்ஸ் மாறும், சிலபஸஸ் மாறும், மாடியூல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த முறையெல்லாம் ஹேரில் 16 மாடியூல் இருந்தது, இப்போ இந்த முறை 17 மாடியூல் ஆகிருக்கு ஹேர் ட்ரெஸ்ஸிங்கில். அதில் ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி வந்திருக்குது. பேசிக் மாடியூல்ஸ் வந்து 3 அடிஷனல் ஆட் பண்ணப்பட்டிருக்கு, கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் டீம் ஒர்க்கும் ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி. ஸோ இது இவ்வளவும் சும்மா ஆட் பண்ணப்படையில, போதிய ஆராய்ச்சியின் பின்னர் தான் ஆட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் அதை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறோம்? ஸோ இந்த துபாயில இருந்தெல்லாம் கொண்டு வந்து வயல்ஸ் கொடுப்பாங்க தானே, இதெல்லாம் நான் என்னுடைய டெய்லி லைஃப்ல கேள்விப்படுற பார்க்குற விஷயங்கள். இந்த வயல்ஸ் வந்து ப்ரொஃபஷனல்னு இருக்கும், வைட்னிங் வயல்ஸ், என்ன சொல்றது வயல்ஸ் தமிழ்ல சொல்றேன்டா, அந்த இன்ஜெக்ஷன் பாட்டில்ஸ், குட்டி பாட்டில்ஸ், அதுக்குள்ள கொண்டாந்து கொடுத்தோன்னே நீங்களே வீட்டில் இன்ஜெக்ஷன் எடுத்து அடிச்சு கொள்ளலாம் அப்படி சொல்லி 5 லட்சம் 10 லட்சம் 7 லட்சம். இப்போ இலங்கையில் அண்மையில் வந்து ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் பதிவான ஒரு நடிகை, அவங்க கூட என்னுடைய ஃப்ரெண்ட் வெளிநாட்டில் இருந்து கால் பண்ணி நான் இப்படி வெள்ளையாகணும் அப்படின்னு நெட்டில் சர்ச் பண்ணோன்னே வந்த முதல் 2 வந்து உங்களுக்கு தெரியும், பியூமியா ஹன்சமாலி, அவங்களும் அந்த வைட்னிங் தான் செய்கிறாங்க. அவங்களோட வெண்மைனாலேயே அவங்களோட பிஸ்னஸ் ஓஹோன்னு போச்சுன்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது. இன்னொரு நடிகையும் தமிழ் தான் அவங்க, ஆனால் சிங்களத்தில் அவங்க பிரபல்யம், அவங்களோட தான் முதல்ல சர்ச்சில் வருது. ஸோ அந்த வைட்னிங் அந்த இன்ஜெக்ஷன் வந்து 5 லட்சம். இப்போ அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க
தேவைகிறது தானே சொன்னேன். அவங்க சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கணும், அவங்க சக்ஸஸ் ஆகணும். அவங்களை இப்போ மைக்கேல் ஜாக்சனுக்கு என்ன நடந்துச்சு? மைக்கேல் ஜாக்சன் இன்னும் எவ்வளோ காலம் வாழ வேண்டியவர். மைக்கேல் ஜாக்சன் எங்களுக்கு ஆரம்பத்தில் இன்றைக்கு வந்த எக்ஸாம்பிள் இல்லை, எத்தனை வருஷத்துக்கு முதல் கிடைச்ச எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம். அதை பார்த்து திருந்தாத நாங்கள் இந்த ஒயிட்னிங் ஆசையை இல்லாமல் பண்ணணுமெண்டா விழிப்புணர்வு தேவை. அது எங்கட அது முடியுமான்றது எனக்கு தெரியல, பட் அதை முடிய வைக்கணும்.